மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான தலம் அப்படின்னு பார்த்தா பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிக பழமையான இந்த கோவில் பழனிமலை தண்டாயுதபாணி. இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலில் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. இந்த கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய சக்தி கொண்ட சித்தர்களுடைய ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகன். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. தமிழ் சித்தர்களில் முதன்மையான சித்தர்களில் ஒருவர் போகர். அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இங்கு பழனிமலைக்கு போகர் தவம் இருந்து வந்த பொழுது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகியோர் மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தா 9 ஆண்டுகள். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்களும் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. மிக அற்புதமான இந்த சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். இந்த நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனிமலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரின் உருவத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கு. திருப்புகழ் என்னும் பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனிமலைக்கு செல்லக்கூடிய வழியில் இடுமனின் சன்னதி இருக்குது. இடுமனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை கோவிலில் விட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான் இடுமன். இந்த பழனி மலையில் தன் தூக்கி வந்த 2 மலைகளிலுமே வைத்து களைப்பாறும் பொழுது முருகனுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடுமன் முருகனின் பக்தனானதாக சொல்லப்படுது. 2 மலைகளையுமே தூக்கி கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் வழிபாட்டு முறை உண்டானதாக சொல்லப்படுது. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அவர்களை அதட்டி கல்வியை கற்பிக்கிறாங்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தளத்தில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு கிரிவலம் வருவதும் 450 மீட்டர் உயரமுள்ள மலையை 690 படிகள் கடந்து ஏற வேண்டும். நடந்து மலை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகவும் சந்தனம், பன்னீர் தவிர்த்து மீத அபிஷேக பொருட்கள் எல்லாமே
முருகன் மீது வைத்தெடுப்பதாக சொல்லப்படுது. ஆனால் பழனிமலை முருகன் விசேஷ நாட்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. ஒரு நாளில் 6 முறைக்கு முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் பூக்கள் மாலை சாற்றுவது போன்ற எதுவும் செய்யப்படுவதில்லை. திருப்பதி கோவிலின் பிரசாதமாக லட்டு எவ்வாறு புகழ்பெற்றதோ அதே போல பழனிமலை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பழனி பஞ்சாமிர்தம் உலக புகழ்பெற்றது. இந்த கோவிலில் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு அவர்களில் உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்குகிறது என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான ஒரு வாக்காக இருக்கு. மேற்கு திசையை பார்த்தவாறு கேரள மாநிலத்தை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த சிலையில் கோவில் வீற்றிருப்பது மலையாள பக்தர்கள் மிக அதிக அளவில் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் பக்தர்களுடைய காணிக்கை பெறக்கூடிய கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்கு. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் சிலர் தங்களுடைய தொழில் வியாபாரிகளின் கூட்டாளிகளாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பின்னர் அந்த லாபத்தில் பழனி முருகனுக்குரிய பாகத்தை காணிக்கையாக இந்த கோவில் உண்டியில் செலுத்துகிறாங்க. திருப்பதி கோவிலில் எப்படி இங்கு மொட்டையடித்து காணிக்கை செலுத்துகிறாங்க, அதே போல் பழனி முருகனுக்கு முடியிறுக்கி காணிக்கை செலுத்தப்படுது. போகர் சமாதியில் வழிபடுவதால் இன்றுமே சூட்சும வடிவில் பழனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நமது குறைகளை தீர்த்தருள்வார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆன்மீக ஞானம் பெற, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தொழில், வியாபாரம் மேன்மை பெற போன்றவற்றிற்காக அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்வதாக சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உலக புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்று பழனிமலை கோவிலும். நாரதர் சிவபெருமான் கொடுப்பதற்காக ஞானப்பழத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கிருந்த பரமசிவனின் மனைவி அவர் ஞானப்பழத்தை தனது குமாரன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி கூறினாங்க. அதற்கு நாரதர் இதனை பகிர்ந்து கொடுத்தால் இதனுடைய மகத்துவம் குறைந்துவிடும் எனவும் கூறியிருக்காங்க. அதற்கு பரமசிவன் தனது 2 மகன்களுக்குமே ஒரு போட்டியை வைத்திருக்காரு. இதனால் யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று கூறியிருக்காங்க. முருகப்பெருமான் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்திருக்காங்க. ஆனால் விநாயகரோ தனது தாய் தந்தை என்று உலகம் என அவர்களை சுற்றி உலகத்தை சுற்றியதாகும். இந்த போட்டியில் விநாயகர் வென்று ஞானப்பழத்தை கைப்பற்றியிருக்காரு. ஏமாற்றமடைந்த முருகன் பழனிமலைக்கு சென்று குடியேறியிருக்காரு. புராணங்களின்படி பழனம் என்ற பெயர் சொல்லில் இருந்து அடிப்படையாக கொண்டு உருவான பெயரே பழனிமலை. பழனம் என்ற சொல் விளைச்சலை உருவாக்குதல் என்று பெயர். அப்படிப்பட்ட விளைச்சல் பெற்றது பழனி மலையில் காணப்படக்கூடிய முருகனுடைய சிலை. ஆனால் நவபாசானத்தால் இது உருவாக்கப்பட்டது. இதனை போகர் சித்தர் என்பவரால் உருவானதாகும். இரவில் இந்த சிலையில் முழுவதுமே சந்தனம் பூசப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும். இந்த கோவிலின் கதையே பழனி தலத்தில் சிறப்பான ஒரு புராண வரலாற்றாக சொல்லப்படுது. பழனி முருகன் கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூர சம்ஹாரம் போன்ற திருவிழாக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுது. குறிப்பாக தைப்பூச திருவிழாவின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருவதுடன் தங்கத்தேர் இழுப்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு ரகசியங்களை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களில் தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகனின் தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.